ma'am. Evening, ma'am. Prayer. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவி நீர்மலிமேனியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தரையை தொட்டு கும்பிட்டுக்கலாம். மூச்சு பயிற்சியில இருந்து ஆரம்பிக்கலாம். இடது கை சின்முத்ரா, வலது கை நாசிக முத்ரா, பெருவிரலால வலது அடைங்க. மேம் மீட்டிங் வந்து ரெக்கார்டிங்ல இருக்கு மேம். ஆமா மேம். ஓகே மேம். நேத்து ட்ரெக்கிங் போயிட்டு வந்தவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் செஷன் கொஞ்சம் அந்த கை கால் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி. ஸோ வர முடியாதவங்க ரெக்கார்டர் செஷன் கேட்டிருக்காங்க. பெருவிரலால வலது அடைங்க. இடது சுவாசத்தை கவனிங்க. மெதுவா மூச்சை உள்ள இழுங்க. மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. செகண்ட் டைம் ஸ்லோ இன்ஹேல், ஃபாஸ்ட் எக்ஸேல். ஃபாஸ்டாவும் செய்யணும், அதிக நேரம் எக்ஸேலும் இருக்கணும். அகைன் ஃபாஸ்ட் எக்ஸேல். அகைன் fast exhale. Now one inhale, 3 fast exhale. Inhale. Relax. செய்துட்டா கையை ரிலாக்ஸா வச்சு சுவாசத்தை கவனிங்க. இடது சுவாசம் நல்லா ஃப்ரீயா இருக்கும், ஃபீல் பண்ணி பாருங்க. ஆப்போசிட் சைட் செய்யலாம். மோதிர விரலால இடது அடைங்க. வலது சுவாசத்தை கவனிங்க. ஸ்லோ இன்ஹேல், ஸ்லோ எக்ஸேல். Second time, slow inhale, fast exhale. Again, fast exhale. Again, fast exhale. Now one inhale, 3 fast exhale. Inhale. Relax. இப்போ வலது சுவாசத்துல உள்ள மாற்றத்தை கவனிங்க. வலதுல நல்லா இன்ஹேல் பண்ண முடியும், எக்ஸேல் பண்ண முடியும், உணர்ந்து பாருங்க. குட் ஈவினிங் பிரியா. குட் ஈவினிங் மேம். இப்ப இடதுல இன்ஹேல், வலதுல எக்ஸேல் செய்யலாம். பெருவிரலால வலது அடைங்க. இடது பக்கம் மெதுவா மூச்சை உள்ள இழுங்க. இடது அடைச்சிட்டு வலது பக்கம் மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. திரும்பவும் லெஃப்ட் ஸ்லோ இன்ஹேல், ரைட் ஃபாஸ்ட் எக்ஸேல். Again, left inhale, right fast exhale. Again. Now left 1 inhale, right 3 fast exhale. Inhale. Relax, breathing கவனிங்க. இப்ப ரைட் இன்ஹேல், லெஃப்ட் எக்ஸேல் செய்யலாம். ரைட் ஸ்லோ இன்ஹேல், left slow exhale. Second time, right slow inhale, left fast exhale. Again. Again. Now right inhale, left 3 fast exhale. Inhale. Relax, breathing கவனிங்க. Inhale, exhale உணர்ந்து பாருங்க. இரண்டு நுரையீரல்ல உள்ள
கழிவுகள் அடைப்புகள் நல்லா நீங்கி இருக்கும், உணர்ந்து பாருங்க. இப்ப லெஃப்ட் இன்ஹேல், ரைட் ஃபாஸ்ட் எக்ஸேல், ரைட் ஸ்லோ இன்ஹேல், லெஃப்ட் ஃபாஸ்ட் எக்ஸேல். இன்ஹேல் ஸ்லோவா, எக்ஸேல் ஃபாஸ்டா. 10 கவுண்ட்ஸ் செய்யலாம். இன்ஹேல், லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு லெஃப்ட்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். நுரையீரலை உணர்ந்து பாருங்க. நல்லா விரிய ஆரம்பிக்கும், நல்லா சுருங்க ஆரம்பிக்கும். இப்ப 2 நாசிலையும் மாறி மாறி ஃபாஸ்ட் எக்ஸேல் கண்டினியூஸா 10 கவுண்ட்ஸ் செய்யலாம். 1 இன்ஹேல், இதுலயும் லெஃப்ட்ல முடிக்கிற மாதிரி சுவாசத்தை கவனிங்க. நம்ம ட்ரெக்கிங் போகும்போது சுவாசத்துல என்னெல்லாம் அடைப்புகளா தெரிஞ்சதோ அது எல்லாமே இப்ப வெளியேறி இருக்கும். லங்ஸ் நல்லா விரிந்து சுருங்க ஆரம்பிக்கும், உணர்ந்து பாருங்க. திரும்ப ஒரு தடவை செய்யலாம். 20 கவுண்ட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ஃபாஸ்ட் எக்ஸேல். நல்லா கண்ணை மூடி உணர்ந்து செய்யலாம். நுரையீரலுக்கு தான் பயிற்சி பண்ணுவோம், ஆனா அது அடி வயிற்றுல இருந்து உச்சந்தலை வரைக்கும் அனைத்து பகுதிகளையும் சுருக்கி விரிக்கிறத உணர்ந்து பார்க்கலாம். 1 இன்ஹேல், 20 கவுண்ட்ஸ் செய்துட்டா ரிலாக்ஸா பிரீத்திங்க கவனிங்க. 2 நாசிலையும் இன்ஹேல், 2 நாசிலையும் எக்ஸேல். எவ்வளவு நேரம் இன்ஹேல் பண்ண முடியுதுன்னு கவனிங்க. அதை விட அதிக நேரம் எக்ஸேல் பண்ண முடியுதான்னு உணர்ந்து பாருங்க. ரிலாக்ஸ். கைகள் 2ஐயும் மெதுவா உரசுங்க. கண்கள்ல வைங்க. உள்ளங்கைகளை பாருங்க. ரிலாக்ஸ். சுவாசத்தை கவனிங்க. இப்ப கவனத்தை அப்படியே கழுத்துக்கு கொண்டு வரலாம். நம்ம ட்ரெக்கிங்ல நடக்கும் போதும் சரி, ஏறும் போதும் சரி, படிக்கட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அதிக நேரம் கழுத்தை இந்த மாதிரியே குனிஞ்சே வச்சிருந்திருப்போம். இந்த போன்ஸ் அதிக நேரம் விரிச்சு வச்சிருந்திருப்போம். இதுல உள்ள பெயின் குறையிற மாதிரி லைட்டா நெக் எக்ஸசைஸ் செய்துக்கலாம். நல்லா கால்களை நீட்டி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. 2 கால் முட்டியும் நல்லா தரையில அழுத்தப்படுற மாதிரி கையை ஹிப்புக்கு பக்கத்துல வைங்க. கை விரல்கள் கால் விரல்கள் பக்கம் இருக்கணும். கை இப்படி போயிடுச்சுன்னா ஸ்பைன் கரெக்டா இருக்காது. அதனால கைய இதே பொசிஷன்ல வச்சு நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. தலைய திருப்பி சிஸ்டத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். கண்ணை மூடிட்டு காதுல கேக்குறத வச்சு செய்தா போதும். நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இன்ஹேல், நல்லா அண்ணாந்து பாருங்க. எக்ஸேல், நல்லா தலையை குனிஞ்சு நாடியை கொண்டு வந்து செஸ்ட்ல வைங்க. செகண்ட் டைம் இன்ஹேல், எக்ஸேல். தேர்ட் டைம் இன்ஹேல், எக்ஸேல். ஃபோர்த் டைம் இன்ஹேல், exhale. Last time, inhale, exhale. Relax. neck நேரா வச்சுட்டு லைட்டா ஃப்ரீ பண்ணிக்கோங்க. இப்ப நாடி நல்லா வலது தோள்பட்டையில இருந்து இடது தோள்பட்டை கொண்டு வாங்க. இன்ஹேல். இடதுல இருந்து வலதுக்கு கொண்டு வரலாம். எக்ஸேல். அகைன் இன்ஹேல், exhale. Again, inhale, exhale.
inhale பண்ணு. நெக்க நல்லா ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ அப் அண்ட் டவுன் கழுத்தை அசைக்கலாம். இன்ஹேல் நல்லா ரைட் சைட்ல அண்ணாந்து பாருங்க. எக்ஸேல் நல்லா ரைட் சைட்ல நெக்க டவுன் பண்ணுங்க. செகண்ட் டைம் இன்ஹேல், எக்ஸேல். தேர்ட் டைம் இன்ஹேல், எக்ஸேல். ரிலாக்ஸ். நெக்க அப்படியே ஃப்ரீ பண்ணிட்டு ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடலாம். இப்போ நெக் அப் அண்ட் டவுன். இன்ஹேல் அப், exhale down. Second time, inhale up, exhale down. Last time, inhale up, exhale down. Inhale பண்ணுங்க. நெக்க நேரா கொண்டு வாங்க. லைட்டா நெக்க ஃப்ரீ பண்ணிக்கோங்க. இப்ப கழுத்தை லைட்டா அசைக்கலாம். இன்ஹேல் பண்ணுங்க. காது போய் தோள்பட்டையை தொடட்டும். எக்ஸேல். ஆப்போசிட் சைடு. இன்ஹேல், எக்ஸேல். Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Last time. Inhale, exhale. இப்ப காது நல்லா வலது தோள்பட்டையில இருந்து இடதுக்கு கொண்டு வாங்க. Inhale. இடதுல இருந்து வலதுக்கு கொண்டு வாங்க. Exhale. Again. Inhale, exhale. Last time. Inhale, exhale. Relax. Free neck. கைகள் இரண்டையும் மெதுவா ஃப்ரீ பண்ணிக்கோங்க. இரண்டு கைகள்லையும் பெருவிரல் எடுத்துக்கோங்க. பெருவிரலை நாடி கிட்ட வச்சுக்கலாம். லைட்டா ஒரு அழுத்தம் கொடுத்து நெக்க நல்லா மேல கொண்டு போங்க. கண், காது, வாய் நல்லா விரிகிற மாதிரி, சொல்ற மாதிரி, சொல்ற மாதிரி நல்லா விரித்து வைங்க. ஸ்கிரீனிங் அப்படியே இருக்கலாம். இப்ப பின் கழுத்து தசைகள் எவ்வளவு தூரம் அழுத்தப்பட்டிருக்குன்னு உணர்ந்து பாருங்க. நார்மல் பிரீத்திங். இன்ஹேல், exhale. Second time. Inhale, exhale. Last time. Inhale, exhale. Relax. மெதுவா நெக்க நேரா கொண்டு வாங்க. கையை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. சுவாசத்தை கவனிங்க. கைகள் இரண்டையும் லாக் பண்ணிக்கலாம். கைகளை பின் தலை பகுதியில வைங்க. இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணிட்டு கழுத்தை மட்டும் அசைத்து நாடியை கொண்டு வந்து நல்லா செஸ்ட்லோட வச்சு ஒரு அழுத்தம் கொடுங்க. பற்கள் சொல்ற மாதிரி இருக்கட்டும். இப்ப முன் கழுத்து எப்படி அழுத்தப்படுது, பின் கழுத்துல இருந்து அந்த முதுகு பகுதி வரைக்கும் உணர்ந்து பாருங்க. கழுத்துல உள்ள எலும்புகள், நரம்புகள் அனைத்தையும் கவனிங்க. Inhale, exhale. Second time. Inhale, exhale. Last time. Inhale, exhale. Inhale. நேராகுங்க. Exhale. கையை ஃப்ரீ பண்ணிக்கலாம். சுவாசத்தை கவனிங்க. கையை நல்லா ஷோல்டருக்கு நேரா கொண்டு வாங்க. வலது கை தரையில வச்சுக்கோங்க. இடது கை வலது காது டச் பண்ணி லைட்டா ஒரு அழுத்தம் கொடுங்க. இப்போ வலது பக்கம் கழுத்து தசைகள் எப்படி விரிந்திருக்குன்னு கவனிங்க. இடது பக்கம் எப்படி அழுத்தப்பட்டிருக்குன்னு உணர்ந்து பாருங்க. லைட்டா ஒரு வலி வரும். அந்த வலியை ஃபீல் பண்ணி பாருங்க. இன்ஹேல், எக்ஸேல். செகண்ட் டைம். இன்ஹேல், exhale. Last time. Inhale, exhale. Relax. கை மெதுவா ஃப்ரீ பண்ணி இன்ஹேல் நேராகுங்க. எக்ஸேல். லைட்டா கழுத்தை அசைத்துக்கலாம். கையை ஷோல்டருக்கு நேரா கொண்டு வந்து இடது உள்ளங்கை தரையில வைங்க. வலது கையை வச்சு இடது காலை பிடிச்சு லைட்டா ஒரு அழுத்தம் கொடுங்க. முதுகு நேரா இருக்கட்டும். கழுத்து மட்டும் நல்லா வலது பக்கம் வளைக்கப்படட்டும். இடது பக்கம் நரம்புகள் எப்படி இழுக்கப்பட்டிருக்குன்னு கவனிங்க. அதிகமான இரத்த ஓட்டம் வலது பக்கம் கழுத்து தசைகளுக்கு வருவதை கவனிங்க. இன்ஹேல், exhale. Second time. Inhale, exhale. Third time. Inhale, exhale. Relax. கை மெதுவா ஃப்ரீ பண்ணிக்கோங்க. நெக்க லைட்டா அசைத்துக்கோங்க. இப்ப இடது உள்ளங்கை கன்னத்துல வச்சுக்கோங்க. வலது கை சைட்ல சப்போர்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு தூரம் நல்லா கழுத்தை திருப்ப முடியுதோ திருப்புங்க. முதுகு நேரா இருக்கணும். மூச்சை கவனிங்க. இன்ஹேல்,
exhale. Second time, inhale, exhale. Third time, inhale, exhale. Relax, inhale. நேராகுங்க. exhale. கையை கீழே கொண்டு வாங்க. இப்ப அப்படியே ஆப்போசிட் சைடு வலது கை வலது கன்னத்துல வைங்க. லைட்டா ஒரு அழுத்தம் கொடுத்து நெக்க நல்லா திருப்பி இடது பக்கம் பாருங்க. கண்களை மூடுங்க. கவனத்தை கழுத்தை சுத்தி உள்ள எலும்புகள் தசைகளுக்கு கொண்டு வாங்க. breathe in, breathe out. Second time, breathe in, breathe out. Last time, breathe in, breathe out. Relax, inhale. நேராகுங்க. exhale. கையை திரும்ப அப்படியே ஹிப்பு பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்ப நெக்க ஸ்லோவா ரொட்டேட் பண்ணுங்க. inhale, exhale. Second time, inhale, exhale. Slowly reverse. Inhale, exhale. Last time, inhale, exhale. Relax. Breathe with me. Relax. சுவாசத்தை கவனிங்க. கைகள் இரண்டை மெதுவா உரசுங்க. கழுத்துல வச்சு கழுத்துல உள்ள மாற்றத்தை உணர்ந்து பாருங்க. ரிலாக்ஸ். கையை ஃப்ரீ பண்ணிக்கலாம். இப்ப வலது கால் மேல மடக்கிக்கோங்க. இடது கால் கீழே மடக்கிக்கலாம். இப்ப இந்த ஷோல்டரை உணர்ந்து பார்க்கலாம். ட்ரெக்கிங்ல அதிகமான நேரம் வெயிட் ஷோல்டர்ல சப்போர்ட் கொடுத்துருந்தோம். கையில கம்பெல்லாம் ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணியிருந்தோம். இந்த ஷோல்டர் போன்ஸ் இதுக்கெல்லாம் லைட்டா ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்துக்கலாம். காலை எவ்வளவு தூரம் உள்ள தள்ளி வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. வலது கை நல்லா முன்னாடி நீட்டி பின்னாடி கொண்டு வந்து கால் பெருவிரல பிடிச்சுக்கோங்க. எவ்வளவு தூரம் பிடிக்க முடியுதோ பிடிங்க. கஷ்டமா இருந்ததுன்னா கால்ல வந்து ஒரு ஷால் இல்ல கர்ச்சீப் ஏதாவது ஒண்ணு பக்கத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஷாலை வந்து நீங்க தொற்றுவீங்க கொடுத்து இந்த ஷாலை பிடிச்சிருப்பாங்க. பிடிச்சா இந்த ஷோல்டர்ல அந்த ஸ்ட்ரெச் கிடைக்கும். பிடிக்க முடியாதவங்க அந்த மாதிரி பிடிங்க. பிடிக்க முடியறவங்க கால் பெருவிரல பிடிச்சுக்கலாம். இப்ப இடது கைய வச்சு வலது முழங்காலை பிடிச்சிட்டு நல்லா ஷோல்டர் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து பாருங்க. தலையை நிமிர்த்துங்க. நாடி போய் தோள்பட்டையை தொடர்ந்தோம்னா எவ்வளவு தூரம் ஷோல்டர் திருப்பவும். அப்படியே இருங்க. ஷோல்டர்ல இருக்கிற பெயின் குறைதான் கவனித்து பாருங்க. நார்மல் பிரீத்திங். இன்ஹேல், exhale. Second time, inhale, exhale. Third time, inhale, exhale. Relax. நேராகிக்கோங்க. அப்படியே இருங்க. இப்ப எந்த கால் மேல இருக்கோ அந்த கைய நல்லா முன்னாடி இருந்து பின்னாடி மடக்கணும். எந்த கை கால் கீழே இருக்கோ அந்த கை கீழே இருந்து பின்னாடி கொண்டு போங்க. கை பின்னாடி லாக் ஆகணும். ஷோல்டர்ல இருக்கிற வலி நல்லா குறையிறதா உணரலாம். கீழே இருக்கிற கையும் மேல இருக்கிற கையும் நல்லா லாக் பண்ணுங்க. கஷ்டமா இருந்ததுன்னா அதே மாதிரி ஷாலோ டவலோ கொடுத்து லாக் பண்ணிட்டு கீழே இருக்கிற கை ஷாலை கீழே இருக்கணும். மேல இருக்கிற கை ஷாலை மேல இருக்கணும். அந்த மாதிரி நல்லா கொடுத்து ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க. ஷோல்டரை ஃபீல் பண்ணி பாருங்க. இன்ஹேல், exhale. Second time, inhale, exhale. Third time, inhale, exhale. அப்படியே இருங்க. அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட் ட்ரை பண்ணுங்க. இந்த குதிங்கால் வயிறு அழுத்துதான் பாருங்க. Inhale, exhale. Second time, திரும்ப inhale, நேராக exhale. Third time, inhale. இப்ப எக்ஸேல்ல நல்லா நெற்றிய தரைக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஷோல்டர்ல லைட்டா பெயின் வரத்தான் செய்யும். உணர்ந்து பாருங்க. குதிங்கால் வயிறும் அழுத்தக்கூடிய இடத்துல செரிமானம் ஆரோக்கியமா நடக்கும். உணர்ந்து பாருங்க. breathe in, breathe out. Second time, breathe in, breathe out. Third time, breathe in, breathe out. Inhale, நேராகுங்க. exhale. கையை மெதுவா ஃப்ரீ பண்ணிக்கோங்க. கையை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ ஷோல்டர் அதிகமா விரித்த மாதிரி இருக்கும். திரும்ப ஷோல்டரை ஒருக்க லாக் பண்ணலாம். எந்த கால் மேல இருக்கோ அந்த கை முன்னாடி வைங்க. இன்னொரு கையை கிராஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 எல்போவையும் நல்லா கிராஸ் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா கையை நல்லா லாக் பண்ணுங்க. பெருவிரல் கண் பார்வைக்கு நேரா இருக்கணும். அந்த மாதிரி லாக் பண்ணுங்க. இப்போ ஷோல்டர் எப்படி இருக்குன்னு கவனிங்க. பெருவிரல் வரலைனாலும் பரவாயில்ல, முடிந்த அளவு ட்ரை பண்ணி அப்படியே இருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கையை எவ்வளவு தூரம் மேல உயர்த்த முடியுமோ உயர்த்தி கொண்டு போங்க. அப்படியே இருங்க. இப்ப ஷோல்டர் எப்படி இருக்குன்னு கவனிங்க. நார்மல் பிரீத்திங். இன்ஹேல், எக்ஸேல். செகண்ட் டைம். இன்ஹேல், எக்ஸேல். தேர்ட் டைம். இன்ஹேல், எக்ஸேல். மெதுவா கைகளை கீழே கொண்டு வாங்க. கைகளை 2ஐயும் மெதுவா ஃப்ரீ பண்ணிக்கோங்க. கையை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால்களை நீட்டிக்கோங்க. காலை நல்லா அசைத்துக்கலாம். ஷோல்டரை கவனிச்சு பாருங்க. இப்போ மாற்று ஆசனம் ஆப்போசிட் சைட் செய்யலாம். இடது கால் நல்லா உள்ள தள்ளி வச்சுக்கோங்க. குதிங்கால் வயிற்றுக்கு கிட்ட வரட்டும். வலது கால் அப்படியே கீழே மடக்கிக்கலாம். இப்ப இடது கை நல்லா முன்னாடி நீட்டி கொண்டு போனா ஈஸியா காலை பிடிச்சிடலாம். டைரக்டா கைய மடக்குனா வராது. நல்லா முன்னாடி இருந்து பின்னாடி கொண்டு போனீங்கன்னா வந்து பிடிங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஷாலை வச்சு பிடிச்சுடுவோம். வலது கை நல்லா சைட்ல கொண்டு வந்து இடது முழங்காலை பிடிச்சிட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிருங்க. கவனம் முழுவதும் தோள்பட்டைக்கு கொண்டு வாங்க. கண் பார்வை எவ்வளவு தூரம் பின்னாடி போகுதோ அந்த அளவுக்கு ஷோல்டர் திருக்கப்படும். நாடிய போய் இடது தோள்பட்டையில வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்படியே இருங்க. நார்மல் பிரீத்திங். இன்ஹேல், எக்ஸேல். மூச்சோட சத்தத்தை கவனிங்க. இன்ஹேல், exhale. Last time. Inhale, exhale. Relax. Inhale. நேராகுங்க. exhale. கையை ஃப்ரீ பண்ணிக்கலாம். இப்ப இடது கை நல்லா மேல போய் பின்னாடி மடக்கும். வலது கை முன்னாடி இருந்து பின்னாடி போங்க. கைகள் இரண்டும் நல்லா கொக்கி மாதிரி லாக் பண்ணிட்டு நல்லா நிமிர்ந்து பாருங்க. கோமுக ஆசனம் தோள்பட்டைக்கான சிறந்த ஆசனம். ஷோல்டர் போன்ஸ் ஏற இறங்க இருக்கிறது, தேய்மானம் இருக்கிறது, அனைத்தையும் சரி பண்ணும். உணர்ந்து பாருங்க. இன்ஹேல், எக்ஸேல். செகண்ட் டைம். இன்ஹேல், exhale. Third time. Inhale, exhale. இப்ப அப்படி ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணலாம். இன்ஹேல், குதிங்கால் வயிறு அழுத்துதான் பார்த்துட்டே நெற்றிய கீழே கொண்டு வாங்க. எக்ஸேல். செகண்ட் டைம். இன்ஹேல், நல்லா நிமிர்ந்து பார்க்கலாம். எக்ஸேல். தேர்ட் டைம். இன்ஹேல், நேராகுங்க. எக்ஸேல் அப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். நார்மல் பிரீத்திங். மூச்சு காற்ற உணர்ந்து பாருங்க. Breathe in, breathe out. Second time. Breathe in, breathe out. Third time. Breathe in, breathe out. Relax. Inhale, நேராகுங்க. Exhale. கைகள் 2ஐயும் மெதுவா ஃப்ரீ பண்ணிக்கோங்க. சுவாசத்தை கவனிங்க. இப்போ ஷோல்டரை நல்லா லாக் பண்ணி பார்க்கலாம். இடது கை வச்சிடலாம். அடுத்து வலது கை. 2 எல்போவும் ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆனாதான் பெருவிரல் கண் பார்வைக்கு நேரா வரும். இல்லைன்னா சுண்டு விரல் தான் வரும். பெருவிரல் வரும்போது ஷோல்டர் நல்லா லாக் ஆனது தெரியும். இப்ப அப்படியே இன்ஹேல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கையை மேல கொண்டு போங்க. எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுதோ கொண்டு போயிட்டு அப்படியே ரிலாக்ஸா பிரீத்திங்க கவனிங்க. ஷோல்டர் போன்ஸ உணர்ந்து பாருங்க. கருடாசனா. இன்ஹேல், எக்ஸேல். செகண்ட் டைம். இன்ஹேல், எக்ஸேல். தேர்ட் டைம். இன்ஹேல், எக்ஸேல். ரிலாக்ஸ். மெதுவா கைகளை அப்படியே கீழே கொண்டு வாங்க. கைகள் 2ஐயும் மெதுவா ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். சுவாசத்தை கவனிங்க. அடுத்து முதுகையும் கால்களையும் உணர்ந்து பார்க்கலாம். நிமிர்ந்து படுத்த நிலையில செய்யலாம்.
ஒரு 20 மினிட்ஸ் முதுகுக்கு எந்த அசைவும் கொடுக்காம தரையில நல்லா பிளாட்டா வச்சுட்டு கால்ல உள்ள இரத்த ஓட்டத்தை முதுகு பகுதிக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுவோம். கால்களை நீட்டி நல்லா ரிலாக்ஸா நிமிர்ந்து படுத்துக்கலாம். கை கால் நல்லா ரிலாக்ஸா வச்சு சுவாசத்தை கவனிங்க. முதுகுல என்ன மாதிரியான ஃபீல் இருக்குன்னு உணர்ந்து பாருங்க. அடி முதுகு, நடு முதுகு, மேல் தோள்பட்டை மூன்றையும் உணர்ந்து பாருங்க. இப்ப கால்கள்ல உள்ள இரத்த ஓட்டம் அடி முதுகுக்கு வர மாதிரி காலை அசைக்கலாம். வலது காலை மட்டும் உயர்த்துங்க. 2 கைகளாலையும் வலது கால் தொடை பகுதியோட சேர்த்து பிடிச்சுக்கலாம். பிரீத்திங்க கவனிங்க. அப்படியே இருங்க. கண் பார்வை கால் விரல்களுக்கு கொண்டு வாங்க. உள்ளங்கால் வானத்தை பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப கால் விரல்கள்ல இருந்து இரத்த ஓட்டம் கணுக்காலுக்கு வரும், கெண்டைக்காலுக்கு வரும், முழங்கால்களுக்கு வரும், தொடை பகுதிக்கு வரும். அப்படியே அடி முதுகு தண்டு சிறுநீரகம் இருக்கிற இடம் வரைக்கும் வலது கால் இரத்த ஓட்டம் வருவதை கவனிங்க. இப்ப மெதுவா கால் விரல்களை மட்டும் மடக்கி நீட்டுங்க. அந்த விரல் நுனிகள்ல இருந்து அந்த பழைய ரத்தம் அனைத்தும் கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிக்கும். உணர்ந்து பாருங்க. அப்படியே மெதுவா கணுக்கால் அப் அண்ட் டவுன் அசைத்து பாருங்க. அந்த குதிங்கால் கணுக்கால்ல உள்ள இரத்த ஓட்டம் கீழே இறங்க ஆரம்பிக்கும். கவனிங்க. பாதத்தை சைடுல அசைங்க. வலதும் இடதுமா அசைங்க. உள்ளங்கால் இரத்த ஓட்டம் மாறுவதை கவனிங்க. கணுக்கால்ல இருந்து மெதுவா சுழற்றிக்கோங்க. அப்படியே மாற்றி சுழற்றிக்கலாம். இப்ப கவனத்தை அப்படியே முழங்காலுக்கு கொண்டு வாங்க. கால் முட்டிய மடக்குங்க, நீட்டுங்க. 1 2 3 4 5. இப்ப கால் முட்டிய லைட்டா வலதும் இடதுமா அசைங்க. 1 2 3 4 5. முழங்காலோட சேர்த்து ஒரு வட்டம் போடுங்க. 1 2 3 4 5. மாத்தி வட்டம் போடுங்க. 5 4 3 2 1. இப்ப காலை 90 டிகிரி கொண்டு வாங்க. கை ஷோல்டருக்கு நேரா இருக்கட்டும். இப்ப காலை லைட்டா வலதும் இடதுமா அசைங்க. இன்னும் நல்ல இரத்த ஓட்டம் கீழ் நோக்கி வருவது தெரியும். உணர்ந்து பாருங்க. இப்ப காலை லைட்டா மேலும் கீழுமா அசைத்து பாருங்க. இப்ப காலை லைட்டா மடக்கி தொடை பகுதி வயிறு அழுத்திட்டு காலை நல்லா நீட்ட ட்ரை பண்ணுங்க. காலை மெதுவா சுழற்றி பாருங்க. சைக்கிளிங் பண்ற மாதிரி மாற்றி சுழற்றி பாருங்க. காலை திரும்ப ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஒரு வட்டம் போட்டு பாருங்க. ஒரு 3 டைம்ஸ் வட்டம் போட்டுட்டு அப்படியே 3 டைம்ஸ் ரிவர்ஸ்லயும் வட்டம் போட்டுக்கோங்க. காலை திரும்ப நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிட்டு உள்ளங்கால் வானத்தை பாக்குற மாதிரி வச்சுட்டு கால் முட்டி மடங்காம பிடிச்சுக்கோங்க. கால் இரத்த ஓட்டம் முழுவதும் அடி முதுகு தண்டுக்கு வருவதை கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8. ரிலாக்ஸ். மெதுவா காலை கீழே கொண்டு வாங்க. இப்ப தொடை பகுதிக்கு வந்த இரத்த ஓட்டம் திரும்ப கால்கள் முழுவதும் போவதை உணர்ந்து பாருங்க. விரல் நுனிகளுக்கு சீரான இரத்த ஓட்டம் போவதை கவனிங்க. ஆப்போசிட் சைடு இடது காலை உணர்ந்து பார்க்கலாம். இடது காலை நல்லா உயர்த்தி 2 கைகளாலையும் இடது கால் முட்டி மடங்காம பிடிச்சுக்கோங்க. கண் பார்வை இடது கால் விரல்கள்ல இருக்கட்டும். உள்ளங்கால் வானத்தை பார்க்கட்டும். கால் விரல்கள்ல இருந்து இரத்த ஓட்டம் கீழ் நோக்கி வருவதை கவனிங்க. தொடை பகுதி கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் ஆகுற மாதிரி இருக்கும். உணர்ந்து பாருங்க. அடி முதுகு நல்லா தரையில அழுத்தப்படுவதை கவனிங்க. இப்ப விரல்கள் மெதுவா மடக்கி நீட்டுங்க. விரல் நுனிகள்ல நல்ல இரத்த ஓட்டம் தெரியும். கால் பாதத்தை நல்லா மேலும் கீழும் அசைத்து பாருங்க. வலதும் இடதுமா அசைத்து பாருங்க. பாதத்தை மெதுவா சுழற்றி பாருங்க. மாற்றி சுழற்றி பாருங்க. கால் முட்டிய மடக்குங்க, நீட்டுங்க. வலதும் இடதுமா அசைத்து பாருங்க. முழங்காலோட சேர்த்து ஒரு வட்டம் போடுங்க.
3 டைம்ஸ் செய்துட்டு அப்படியே ரிவர்ஸ்ல வட்டம் போட்டு பாருங்க. காலை நல்லா 90 டிகிரி கொண்டு வந்துட்டு கையை ரிலாக்ஸா ஷோல்டருக்கு வச்சுட்டு அப் அண்ட் டவுன் காலை அசைங்க. ஒரு 3 டைம்ஸ் அசைத்துட்டு நல்லா ரைட் அண்ட் லெஃப்ட் காலை அசைங்க. இப்ப காலை நல்லா மடக்கி தொடை பகுதி வயிறு அழுத்துற மாதிரி செய்து காலை நல்லா ஸ்ட்ரெச் கொடுங்க. ரிலாக்ஸ். காலை அப்படியே சைக்கிளிங் பண்ற மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. 3 டைம்ஸ் செய்துட்டு ஸ்லோலி ரிவர்ஸ் மாத்தி ரொட்டேட் பண்ணிக்கலாம். காலை நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிட்டு முட்டி மடங்காம நல்லா பெரிய வட்டம் போட முயற்சி பண்ணுங்க. 1 2 3 ரிவர்ஸ் 3 2 1. காலை ஸ்ட்ரைட்டா 90 டிகிரி கொண்டு வந்துட்டு 2 கைகளாலையும் கால் முட்டி மடங்காம நல்லா ஸ்ட்ரைட்டா நிப்பாட்டுங்க. கால் இரத்த ஓட்டம் முழுவதும் இடது பக்கம் முதுகு பகுதிக்கு வருவதை கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8. ரிலாக்ஸ். காலை மெதுவா கீழே கொண்டு வாங்க. கால் தரையில வச்ச உடனே பாதம் முழுவதும் நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும், கவனிங்க. கால் பாதத்துல இருக்கிற எரிச்சல் எல்லாமே மாற ஆரம்பிக்கும், கவனிச்சு பாருங்க. இப்ப 2 கால்களையும் சேர்த்து 90 டிகிரி கொண்டு வந்துடலாம். 2 கைகளாலையும் 2 கால்களையும் எங்க பிடித்தா கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படி பிடிச்சுக்கோங்க. உள்ளங்கால் வானத்தை பார்க்கணும். கண் பார்வை கால் விரல்கள்ல இருக்கணும். 2 சிறுநீரகம் அடி முதுகு முழுவதும் உணர்ந்து பார்க்கலாம். நல்லா விரல்கள் மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5. 2 கால் பாதத்தையும் மேலும் கீழும் அசைங்க. 1 2 3 4 5. நல்லா சைடுல அசைங்க. 1 2 3 4 5. சுழற்றிக்கோங்க. 1 2 3 4 5. மாற்றி சுழற்றிக்கலாம். 5 4 3 2 1. கைகளை நல்லா தொடைப்பகுதியோட சேர்த்து லாக் பண்ணிட்டு கால் முட்டிய மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5. காலை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஆல்டர்னேட்டிவா காலை மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5. காலை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு முழங்கால் மடக்கி சர்க்கிள் பண்ணுங்க. 1 2 3 4 5. Slowly reverse. 5 4 3 2 1. காலை நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. கை ஷோல்டருக்கு நேரா இருக்கட்டும். லைட்டா கால்கள் இரண்டையும் அப் அண்ட் டவுன் அசைக்கலாம். 1 2 3 4 5. காலை ஸ்ட்ரைட் பண்ணுங்க. ஆல்டர்னேட்டிவா 1 ரைட் 2 லெஃப்ட் 3 4 5. கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க. லைட்டா ரைட் அண்ட் லெஃப்ட் அசைக்கலாம். 1 2 3 4 5. முடிகிற அளவு செய்யலாம். காலை லைட்டா விரித்து ஒண்ணு சேருங்க. 1 2 3 4 5. கால்கள் இரண்டையும் சேர்த்து மடக்கி வயிற்றுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு காலை நல்லா நீட்டுங்க. 1 2 3 4 5. காலை மடக்கிக்கோங்க. ஒவ்வொரு காலா நீட்டுங்க. 1 ரைட் 2 லெஃப்ட் 3 4 5 6. கால்கள் இரண்டையும் நீட்டி மெதுவா சைக்கிளிங் பண்ணுங்க. 1 2 3 4 5. ரிவர்ஸ் 5 4 3 2 1. காலை 90 டிகிரி கொண்டு வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் சைக்கிளிங் பண்ணலாம். 1 2 3 4 5. Slowly reverse. 5 4 3 2 1. காலை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. வட்டம் போடலாம். 1 2 3 4 5. Reverse. 5 4 3 2 1. காலை நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அப்படியே இருங்க. கஷ்டமா இருந்ததுன்னா கைகளால காலை பிடித்து
கால் முட்டி மடங்காம வைங்க. 2 கால்கள்ல உள்ள இரத்த ஓட்டம் அனைத்தும் அடி முதுகுக்கு வந்திருக்கும். உணர்ந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. இப்ப அப்படியே காலை மெதுவா மடக்கி உள்ளங்கால் பாதத்தை ஹிப்பு பக்கத்துல வச்சுக்கலாம். கைகளால கணுக்கால பிடிச்சுக்கோங்க. அப்படியே இருங்க. கால்கள்ல இருந்த இரத்த ஓட்டம் அப்படியே அடி முதுகுக்கு வந்திருக்கிறத உணர்ந்து பாருங்க. 1 2 3 4 5. இப்ப அடி முதுகுல உள்ள இரத்த ஓட்டத்தை நடு முதுகு தண்டுக்கு கொண்டு வரலாம். 1 up. நல்லா இன்ஹேல் பண்ணி ஹிப்பை ரைஸ் பண்ணுங்க. Down. Again 2 up, down. 3 up, down. 4 up, down. 5 up. Stay பண்ணி பாருங்க. பாடி முதுகு தண்டுல இருந்த இரத்த ஓட்டம் அனைத்தும் நடு முதுகுக்கு வருவதை கவனிங்க. 1 2 3 4 5 6. இப்ப லைட்டா கைய மடக்கி ஹிப்ல வச்சு இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி பாருங்க. இன்னும் அதிகமான இரத்த ஓட்டம் அடி முதுகுல இருந்து நடு முதுகு வருவதை கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8. மெதுவா ஹிப்ப கீழே கொண்டு வாங்க. இப்ப நடு முதுகு தண்டுல நல்ல இரத்த ஓட்டம் இருக்கிறத கவனிங்க. இப்ப கைகளால கால்கள் இரண்டையும் மடக்கி இன்னும் நல்ல அழுத்தம் கொடுங்க. நடு முதுகுல இருக்கிற வலிகள் அனைத்தும் குறைவதை உணர்ந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. திரும்ப கால்கள் இரண்டையும் ஸ்ட்ரெயிட்டா 90 டிகிரி கொண்டு வாங்க. இப்ப நடு முதுகுல இருந்த இரத்த ஓட்டம் கழுத்து தோள்பட்டைக்கு போறத உணரலாம். கைகளால காலை பிடிச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸேல்ல கால்களை கொண்டு வந்து தரையில வைக்க முயற்சி பண்ணுங்க. திரும்ப இன்ஹேல், கால்கள் 90 டிகிரி. எக்ஸேல், ஹலாசனம். 3 inhale, exhale. 4 inhale, exhale. 5 inhale, exhale. அப்படி ஸ்டே பண்ண ட்ரை பண்ணுங்க. நடு முதுகுக்கு வந்த இரத்த ஓட்டம் அனைத்தும் கழுத்து தோள்பட்டைக்கு போவதை உணர்ந்து பாருங்க. நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7. அப்படியே இருங்க. இப்ப கால் முட்டி மடங்கினாலும் பரவாயில்ல. கைகளால 2 கால் பெருவிரலையும் பிடிச்சுக்கோங்க. இன்ஹேல், கால்களை நல்லா விரிங்க. எக்ஸேல், கால்களை ஒண்ணு சேருங்க. 2 inhale, exhale. 3 inhale, exhale. 4 inhale, exhale. 5. கால் விரல்களை பிடிச்சு கால்களை விரித்து அப்படியே இருங்க. இன்னும் அதிகமான இரத்த ஓட்டம் மேல் முதுகு பகுதி தோள்பட்டை கழுத்துக்கு வருவதை கவனிங்க. நடு முதுகுல இருந்த இரத்த ஓட்டம் அனைத்தும் கழுத்துக்கு வரும். 1 2 3 4 5 6 7 8. inhale, நேராகுங்க. எக்ஸேல், கால்களை 90 டிகிரி கொண்டு வாங்க. கால்கள் இரண்டையும் திரும்ப மடக்கி 2 உள்ளங்கால் பாதமும் தரையை தொடுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப கழுத்துக்கு போன இரத்த ஓட்டம் திரும்ப முதுகு பகுதி முழுவதும் வருவதை உணர்ந்து பாருங்க. இப்ப 2 கைகளால 2 கால் முட்டியையும் பிடிச்சு லைட்டா கால்களை விரிங்க. அடி வயிறு அடி முதுகு விரியறனால அதிக இரத்த ஓட்டம் திரும்ப அடி முதுகு தண்டுக்கு வருவதை கவனிங்க. ரிலாக்ஸ். திரும்ப கால்களை ஒண்ணு சேர்த்துக்கோங்க. செகண்ட் டைம் இன்ஹேல், exhale. Third time inhale, exhale. 4 inhale, exhale. 5. நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. கைகளால லைட்டா கால்கள் இரண்டுக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே இருங்க. அடி முதுகு பகுதி அனைத்தையும் உணர்ந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. ரிலாக்ஸ். கால் அப்படியே இருக்கட்டும். லைட்டா காலை ஃப்ளை பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். இப்ப திரும்பவும் நடு முதுகுல இருந்த இரத்த ஓட்டம் கழுத்துக்கு போவதை உணர்ந்து பார்க்கலாம். கைகள் இரண்டையும் ஷோல்டர் கிட்ட மடக்கி வச்சுக்கோங்க.
வைக்கும் போதே கை விரல்கள் கீழே கால் விரல்கள் பக்கம் இருக்கணும். மணிக்கட்டு மேல இருக்கணும். உள்ளங்கை அழுத்தி லைட்டா உச்சந்தலை தரைக்கு வர மாதிரி வைங்க. முன் கழுத்து விரிந்து பின் கழுத்து அழுத்தப்படுவதை கவனிங்க. நடு முதுகுல இருந்த இரத்த ஓட்டம் அனைத்தும் கழுத்துக்கு வருவதை உணர்ந்து பாருங்க. ரிலாக்ஸ். இன்ஹேல் பண்ணுங்க. திரும்ப தலைப்பகுதியை தரைக்கு கொண்டு வந்துடலாம். கைகளால கால்களை லைட்டா அசைத்து கொடுத்துக்கோங்க. இப்ப மாற்று ஆசனம். முதுக பின்னாடி வளைத்ததுக்கு முதுக முன்னாடி வளைக்கலாம். திரும்ப கால்களை உயர்த்தி 2 கைகளாலையும் பெருவிரலை பிடிச்சுக்கோங்க. கால்களையும் மேல கொண்டு வாங்க. நெற்றியை கீழே கொண்டு வாங்க. 2 கால் பெருவிரலும் நெற்றியும் தொடுற மாதிரி முதுக நல்லா முன்னாடி வளைத்து அடி வயிறு நல்லா விரிகிற மாதிரி அப்படியே இருங்க. இப்போ முதுகுல இருக்கிற வலி குறைவதும் கழுத்துல இருக்கிற வலி குறைவதும் கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 தலையை கீழே கொண்டு வாங்க. திரும்பவும் தோள்பட்டை கழுத்துல நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும் கவனிங்க. இப்போ முதுகு பகுதி முழுவதும் இரத்த ஓட்டம் வர மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்விங் பண்ணலாம். 1 நல்லா எந்திரிச்சு உட்கார்ந்து ஃபார்வர்ட் பெண்ட். 2 திரும்ப கால் விரல்களை பின்னாடி கொண்டு வாங்க. 3 4 5 6 7 last time 8. Relax. ரிலாக்ஸா கால்களை ஒன்று சேர்த்துட்டு கால்களை நீட்டி நிமிர்ந்து படுத்துக்கலாம். கையை நல்லா ரிலாக்ஸா ஷோல்டருக்கு நேரா வச்சுக்கலாம். இப்போ முதுகுல இருந்த வலி நல்லா மாறி இருக்கும் உணர்ந்து பாருங்க. மேல் முதுகு பகுதியில இருந்து அடி முதுகு பகுதி வரைக்கும் நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும். உடல் முழுவதும் உள்ள வலிகள் குறைகிற மாதிரி லைட்டா முதுக ட்விஸ்ட் பண்ணலாம். வலது கால் நல்லா உயர்த்திட்டு இடது கை வரைக்கும் கொண்டு போங்க. இடது கையால வலது கால் பிடிச்சுக்கோங்க. தலையை திருப்பி வலது கை பாருங்க. 2 கை 2 கால் நல்லா முட்டி மடங்காம இருக்கட்டும். அப்படியே இருங்க. முதுக உணர்ந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 அப்படியே இருங்க. இப்ப வலது கையையும் இடது பக்கம் கொண்டு வாங்க. 2 கைகளாலையும் வலது காலை பிடிச்சுக்கோங்க. தலையை திருப்பி வலது கால் விரல்களை பாருங்க. 2 கை 2 கால் முட்டி மடங்காம ஸ்ட்ரெச் கொடுங்க. முதுக கவனிங்க. 1 2 3 4 5 6 7 அப்படியே இருங்க. இப்ப இடது காலையும் மேல கொண்டு வந்துருங்க. 2 கை 2 கால் டச் பண்ற மாதிரி நல்லா இடது பக்கம் டர்ன் பண்ணி ஃபார்வர்ட் பெண்ட்ல அப்படியே இருங்க. முதுகு கை கால் கழுத்து அனைத்தையும் உணர்ந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. ரிலாக்ஸ். கையை ஷோல்டருக்கு நேரா கொண்டு வாங்க. கால்கள் 2ஐயும் 90 டிகிரி கொண்டு வந்துட்டு கால்களை கீழே கொண்டு வாங்க. முதுக நல்லா இடது பக்கம் திருக்கவும் செய்திருந்தோம், அழுத்தமும் கொடுத்திருந்தோம் உணர்ந்து பாருங்க. இன்ஹேல் பண்ணுங்க. இடது காலை நல்லா 90 டிகிரி கொண்டு வாங்க. எக்ஸேல் பண்ணிட்டே வலது கை வரைக்கும் இடது கால் கொண்டு வாங்க. கால் முட்டி மடங்காம நல்லா ஸ்ட்ரைட் பண்ணுங்க. கையை வச்சு காலை பிடிங்க. தலையை திருப்பி நல்லா இடது கை பாருங்க. முதுகு எந்த அளவுக்கு திருக்கப்பட்டிருக்குன்னு கவனிங்க. நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8. இப்ப இடது கையை கொண்டு வந்து 2 கைகளாலையும் வலது காலை பிடிச்சுக்கலாம். கை கால் முட்டி மடங்காம நல்லா முடிந்த அளவு ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்து பாருங்க. ஷோல்டர் கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 அப்படியே இருங்க. இப்ப கீழே இருக்கிற காலையும் மெதுவா நகர்த்தி மேல கொண்டு வாங்க. 2 கைகளாலையும் 2 கால்களையும் முட்டி மடங்காம தொட முயற்சி பண்ணுங்க. முதுகுல என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு கவனிங்க. 1 2 3 4 5 6 7
8 கை ஷோல்டருக்கு நேரா வரட்டும். இன்ஹேல் கால்கள் இரண்டை 90 டிகிரி கொண்டு வாங்க. எக்ஸேல் கால்களை கீழே கொண்டு வாங்க. முதுக கவனிங்க. இப்ப இரண்டு கால்களும் ஸ்ட்ரைட்டா 90 டிகிரி கொண்டு வாங்க. இரண்டு கால்களையும் வலது பக்கம் கொண்டு வந்துருங்க. தலையை திருப்பி இடது பக்கம் பாருங்க. நல்லா தோள்பட்டை கை கால் அனைத்தும் தரையை தொடட்டும். பிரீத்திங்க கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 இன்ஹேல் கால்களை 90 டிகிரி கொண்டு வாங்க. ஆப்போசிட் சைடு இரண்டு கால்களும் இடது பக்கம் போகட்டும். தலையை திருப்பி வலது பக்கம் பாருங்க. முதுகு கை கால் தரையில இருக்கட்டும். மூச்சை உணர்ந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 இன்ஹேல் கால்களை 90 டிகிரி கொண்டு வாங்க. எக்ஸேல் கால்களை கீழே கொண்டு வாங்க. எப்பவும் உடல் முழுவதும் வலி குறைகிற மாதிரி பவன முத்தாசனம் செய்யலாம். வலது காலை மடக்குங்க. இரண்டு கைகளாலையும் அழுத்தம் கொடுத்துக்கலாம். அப்படியே இருங்க. கால்கள்ல உள்ள வலியும் குறைந்திடும். முதுகுல இருக்கிற வலியும் குறைந்திடும். உணர்ந்து பாருங்க. 1 2 3 4 5 வலது கால் அப்படியே இருக்கட்டும். இடது கால் 90 டிகிரி கொண்டு வாங்க. இப்போ கால் விரல்களை பாருங்க. 1 2 3 4 5 இப்ப வலது காலை மடக்கி இடது தொடைக்கு மேல வச்சுட்டு இரண்டு கைகளாலையும் இடது காலை பிடித்து முதுக கவனிங்க. 1 2 3 4 5 காலை அப்படியே மடக்கிக்கோங்க. கைகளால காலை இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிங்க. 1 2 3 4 5 முடிந்தா தலையை உயர்த்தி நாடி முழங்கால் அல்லது நெற்றி முழங்கால் தொட முயற்சி பண்ணுங்க. 1 2 3 4 5 தலை ரிலாக்ஸா கீழே வைங்க. கை ஷோல்டருக்கு நேரா வரட்டும். காலை அப்படியே ஒரு 45 டிகிரில நிப்பாட்டுங்க. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். கால்கள் இரண்டையும் நீட்டிக்கலாம். காலை அசைத்துக்கோங்க. மூச்சை கவனிங்க. இப்ப இடது கால் மடக்குங்க. இரண்டு கைகளாலையும் நல்லா அழுத்தம் கொடுங்க. நடு முதுகு வயிறு அனைத்தும் அழுத்தப்படுவதை கவனிங்க. 1 2 3 4 5 இடது கால் அப்படியே இருக்கட்டும். வலது கால் உயர்த்தி நல்லா உள்ளங்கால் வானத்தை பாக்குறத உணர்ந்து பாருங்க. 1 2 3 4 5 இடது காலை மடக்கி வலது தொடைக்கு மேல வச்சுட்டு இரண்டு கைகளாலையும் வலது காலை பிடித்து கால் விரல்களை பாருங்க. 1 2 3 4 5 காலை லைட்டா மடக்குங்க. இரண்டு கைகளாலையும் வலது கால் முட்டிக்கு அழுத்தம் கொடுங்க. சுவாசத்தை கவனிங்க. 1 2 3 4 5 முடிந்தா தலையை உயர்த்தி நெற்றி முழங்கால் தொடுங்க. 1 2 3 4 5 தலையை கீழே வச்சுக்கலாம். கை ஷோல்டருக்கு நேரா இருக்கட்டும். இடது கால் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. வலது கால் 45 டிகிரி கொண்டு வாங்க. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். கால்கள் இரண்டையும் கீழே கொண்டு வாங்க. சுவாசத்தை கவனிங்க. இப்ப இரண்டு கால்களும் சேர்த்து மடக்குங்க. இரண்டு கைகளாலையும் அழுத்தம் கொடுங்க. உடல் முழுவதும் என்ன மாற்றம் இருக்குன்னு உணர்ந்து பாருங்க. 1 2 3 4 5 முடிந்தா தலையை உயர்த்தி நாடி முழங்கால் தொடுங்க. 1 2 3 4 5 தலையை கீழே வைங்க. இன்ஹேல் பண்ணுங்க. கால்கள் இரண்டும் 45 டிகிரி கொண்டு வாங்க. கைகள் இரண்டையும் ஷோல்டருக்கு நேரா வைங்க. அப்படியே இருங்க. கால் ரத்த ஓட்டத்தை கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 ரிலாக்ஸ். கால்களை கீழே கொண்டு வாங்க. பிரீத்திங்க கவனிங்க.
இப்ப திரும்பவும் வலது காலை மடக்கி 2 கைகளாலையும் பிடிச்சுக்கோங்க. லைட்டா முதுக அசைக்கலாம். 1 நல்லா முழங்கால் இடது பக்கம் தரையை தொடட்டும். 2 முழங்கால் வலது பக்கம் தரையை தொடட்டும். 3 4 5 6 7 8 நேராக்கிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அசைக்கலாம். 1 நல்லா எந்திரிச்சு உட்கார்ந்து நெற்றி இடது முழங்கால் தொட முயற்சி பண்ணுங்க. 2 இடது கால் விரல்கள் தரையை தொடட்டும். 3 4 5 6 7 last time 8 ரிலாக்ஸ். கால்களை நீட்டுங்க, கைகளை ரிலாக்ஸா வைங்க. பிரீத்திங்க கவனிங்க. முதுகுல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு உணர்ந்து பாருங்க. ஆப்போசிட் சைடு இடது காலை மடக்கி 2 கைகளாலையும் பிடித்து நல்ல அழுத்தம் கொடுத்துக்கலாம். 1 வலது பக்கம் நல்ல ஒரு சாய்ந்து படுத்து கால் முட்டிய தரையில வைங்க. 2 இடது பக்கம் கால் முட்டிய தரையில வைங்க. 3 4 5 6 7 8 நேராகிக்கோங்க. இப்ப நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அசைவு கொடுக்கலாம். 1 எந்திரிச்சு உட்கார்ந்து வலது கால் முட்டிய தொடுங்க. 1 கால் விரல் தரையை தொடட்டும். 2 நெற்றி முழங்கால். 3 4 5 6 7 last time 8 ரிலாக்ஸ். கால்களை நீட்டுங்க, கைகளை நீட்டுங்க. பிரீத்திங்க கவனிங்க. இப்ப 2 கால்களையும் சேர்த்து மடக்குங்க. 2 கைகளாலையும் அழுத்தம் கொடுங்க. நல்லா ரைட் சைடு ஒரு சாஞ்சு படுங்க. 1 லெஃப்ட் சைடு வாங்க. 2 3 4 5 6 7 8 நேராகிக்கலாம். இப்ப லைட்டா முதுக அசைங்க, தலையை உயர்த்துங்க, ஹிப்பை ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 இப்ப நல்லா முன்னாடி வந்து கால் பாதம் தரையில வச்சு 4 முழங்கால் தொடட்டும். 1 கால் விரல்கள் தரையை தொடட்டும். 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். கை கால் நல்லா ரிலாக்ஸா வச்சு கண்களை மூடி சுவாசத்தை கவனிங்க. நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணலாம். நல்லா இன்ஹேல் பண்ணுங்க, சுவாசத்தை உணர்ந்து பாருங்க. இன்னைக்கு நம்ம ட்ரெக்கிங் போனவங்களுக்கான ஸ்பெஷல் செஷன் எடுத்தோம். கால் பாதத்தை உணர்ந்து பாருங்க. நம்ம ட்ரெக்கிங் போகும்போது அதிகமான அழுத்தம் உள்ளங்கால் பாதங்களுக்கு கொடுத்திருப்போம். உணர்ந்து பாருங்க. கால் பாதம் நல்ல அதிகமான அளவு தரையில அழுத்தப்படும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மண்ணீரல் ஆரோக்கியமாக இருக்கும். உணர்ந்து பாருங்க. கவனத்தை அப்படியே 2 முழங்கால் கெண்டைக்கால் பகுதிக்கு கொண்டு வாங்க. சில பாறைகள்ல ஏறும்போது கால்கள் 2ஐயும் அதிக அளவு முழங்கால மடக்கி காலை நல்லா உயர்த்தி வச்சிருந்திருப்போம். கால்கள்ல அதுவே ஒரு வலியா இருந்திருக்கும். உணர்ந்து பாருங்க. கால்கள் அந்த அளவுக்கு மடக்கி நீட்டும் போது 2 சிறுநீரகங்களும் ஆரோக்கியமாக இருக்கும். உணர்ந்து பாருங்க. கால்களோட சேர்ந்து 2 சிறுநீரகங்களுக்கும் அதிகமான அசைவு கொடுத்திருப்போம். சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்கும். உணர்ந்து பாருங்க.
கவனம் முழுவதையும் வயிற்று பகுதிக்கு கொண்டு வாங்க. வயிற்று தசைகள் நல்லா அழுத்தப்படுவதும் அசைக்கப்படுவதும் நம்ம நடைப்பயணத்துல நாம உணர்ந்திருப்போம். வயிற்றுல உள்ள அனைத்து செரிமான உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும். உணர்ந்து பாருங்க. கவனத்தை 2 கைகளுக்கும் கொண்டு வாங்க. கைகளை அதிகமான அளவு உயர்த்தியும் விரித்தும் நாம நடக்க முயற்சி பண்ணியிருப்போம். கைகளோட சப்போர்ட்ல தான் அதிகமான தூரம் நாம நடந்திருந்தோம். கைகளோட சேர்ந்து 2 நுரையீரலும் ஆரோக்கியமாக இருக்கும். உணர்ந்து பாருங்க. கைகள் விரியும் போது நுரையீரலும் நல்லா விரிந்து கழிவுகள் வெளியேறி இருக்கும். கவனிங்க. நம்மளுடைய பயணத்துல கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க உடல் நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிருக்கும். திரும்ப நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி அந்த வேர்வையை குறைத்திருப்போம். திரும்பவும் வேர்த்திருக்கும். மாறி மாறி இதே பயிற்சியில இருந்திருப்போம். உணர்ந்து பாருங்க. இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும். உணர்ந்து பாருங்க. இருதயம் அதிக அளவு இயங்கி உடல் கழிவுகளை வேர்த்து வெளியே அனுப்பியிருக்கும். திரும்ப நார்மலாக இருக்கும். திரும்ப அதிகமா இயங்கி வேர்வையை வெளியேற்றி இருக்கும். இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும். உணர்ந்து பாருங்க. கவனத்தை அப்படியே கழுத்து தலைப்பகுதிக்கு கொண்டு வாங்க. நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. நம்மளுடைய கவனம் முழுவதும் கழுத்து, கண்கள், காதுகள்ல இருக்கிற மாதிரி நம்மளுடைய பயிற்சி இருந்திருக்கும். உணர்ந்து பாருங்க. தலைக்குள்ள நல்ல இரத்த ஓட்டம், கண், காது, மூக்கு அனைத்துக்கும் நல்ல சுவாச பயிற்சி கிடைத்திருக்கும். உணர்ந்து பாருங்க. நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுங்க. உடல் முழுவதும் இருந்த கழிவுகள் நீங்கி இருக்கும். உடல் முழுவதும் அதிக பிராண சக்தி கிடைத்திருக்கும். உணர்ந்து பாருங்க. நம்ம நிலத்துல இருந்து அதிக தூரம் வரைக்கும் நம்மளுடைய உடலை அசைத்து கொண்டு போயிருப்போம். மனதளவுல நம்ம நிலத்துல இருக்கும்போது அதிகமான எண்ணங்கள் நம்ம உடலோட தொடர்போட இருந்திருக்கும். நிலத்தை விட்டு நம்ம தூரம் செல்ல செல்ல நம்ம மனதுல இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள் குறைந்திருக்கும். மனதளவுல ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணியிருப்போம். உணர்ந்து பாருங்க. நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணலாம். கால்கள் இரண்டையும் உணர்ந்து பாருங்க. கால்களுக்கு மெதுவா அசைவு கொடுங்க. கைகள் இரண்டையும் உணர்ந்து பாருங்க. கைகளுக்கு மெதுவா அசைவு கொடுங்க. கழுத்தை மெதுவா அசைங்க. வலது கை பக்கம் ஒரு சாய்ந்து படுத்துட்டு நேராகிக்கோங்க. இடது கை பக்கம் ஒரு சாய்ந்து படுத்துட்டு நேராகிக்கோங்க. கைகள் இரண்டையும் தலைக்கு மேல நீட்டி கவுந்து படுத்துக்கலாம். உடல் முழுவதும் நல்லா தரையில அழுத்தப்படுவதும் நல்ல இரத்த ஓட்டம் போவதை கவனிங்க. கைகள் இரண்டையும் தோள்பட்டை கிட்ட மடக்கி வச்சு புஜங்காசனம் செய்துட்டு அப்படியே கேட் பொசிஷன் பண்ணலாம். நல்லா இன்ஹேல் பண்ணி முதுகுக்கு அசைவு கொடுங்க. இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணிட்டு நல்லா குதிங்கால்ல உட்கார்ந்து கைய நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நெற்றிய தரையில வைங்க. ரிலாக்ஸ். இன்ஹேல் நல்லா நேரா நிமிர்ந்து வஜ்ராசனம் வரலாம். முதுக உணர்ந்து பாருங்க. முழங்கால் போட கஷ்டமா இருந்துச்சுன்னா சம்பளங்கால் போட்டு உட்கார்ந்துக்கலாம். கைகள் இரண்டையும் முதுகுக்கு பின்னாடி கட்டுங்க. இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணிட்டு நெற்றிய தரைக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. பூமிக்கு நன்றி சொல்லுங்க. நேராகிக்கலாம். கைகள் இரண்டையும் நெஞ்சுக்கு நேரா நமஸ்கார முத்திரா வைங்க. கண்களை மூடி சுவாசத்தை கவனிங்க. இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸேல்ல ஓம் சாண்ட் பண்ணலாம். உடல் முழுவதும் உள்ள மாற்றத்தை கவனிங்க. இன்ஹேல் ஓம்.
இப்ப இன்ஹேல் பண்ணலாம், மனசுக்குள்ளே ஓம் சாண்ட் பண்ணலாம், எண்ணங்கள் குறைந்து மனம் ஆரோக்கியமாக இருக்கிறத உணரலாம். இன்ஹேல், அப்படியே சுவாசத்தை மட்டும் உணர்ந்து பாருங்க. பிரீத் இன், பிரீத் அவுட். சுவாசத்திலே ஓம்ங்கிற சத்தம் கேட்கிறத கவனித்து பாருங்க. சுவாசத்தை கவனித்தாலே உடல்ல இருக்கிற வலிகளும் போயிடும், மனதுல இருக்கிற கவலைகளும் போயிடும், உடலும் மனமும் அமைதியாகிறத உணர்ந்து பாருங்க. சுவாசத்தை கவனிங்க. க்ளோசிங் பிரேயர். உடம்பினை முன்னும் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினுள் யான் இருந்து ஓம்புகின்றேன். கைகள் இரண்டையும் மெதுவா உரசுங்க. கண்கள்ல வைங்க. கண்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு கண்களை திறந்து உள்ளம் கைகளை பாருங்க. இந்த உடலையும் உயிரையும் எனக்களித்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைந்ததற்கு இறைவனுக்கு நன்றி. இந்த யோகங்களை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. கிளாப்பிங்ஸ். நன்றி. Thank you, ma'am. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். Thank you, Priya. Bye.